மலைவாழ் கிராம பகுதி மாணவ மாணவிகளுக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கினார். நேட்டிவ் மெடிக்கேர் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக 18வது ரோஜா கூட்டம் என்னும் பழங்குடி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள ஐயப்ப சேவா சங்க அரங்கில் நடைபெற்றது. NMCD நிறுவனர் நிர்வாக அறங்காவலர் சங்கர நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளர்களாக AV நிறுவனங்களின் தலைவர் AV வரதராஜன், நேரு கல்வி குழுமங்களின் செயலாளர் கிருஷ்ணகுமார், ஐயப்பன் பூஜா சங்க தலைவர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கலந்து கொண்டு மலைவாழ் கிராம பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் ஸ்கூல் பேக், நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கி பேசினார். அப்போது பேசிய அவர், மலைவாழ் பகுதியில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் கல்வி பயில்வதை ஊக்குவிக்க பள்ளிக் கல்வித்துறை கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியின் நோக்கம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்கர நாராயணன், NMCD பழங்குடியினருக்கான ஒருங்கிணைந்த நிலையான வாழ்வாதாரம் குறித்த பெரிய திட்டத்தை தொடர்ந்து செய்து வருவதாக கூறியவர், அதன் ஒரு பகுதியாக இந்த நிகழ்வை நடத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் மலைவாழ் பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து, கல்வி மற்றும் சுகாதார உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கும் NMCD செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். NMCD நிறுவனமானது கடந்த 36 வருஷ காலமாக கோவை மற்றும் திருப்பூர் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேலை செய்கின்றது. அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒருங்கிணைத்து ரோஜா கூட்டம் நிகழ்வு 18 வருஷ காலமாக நடைபெறுகின்றது. 18வது ரோஜா கூட்டம் இன்னைக்கு ஐயப்ப பூஜா சங்க ஹாலில் நடைபெற்றது. அதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இனாகிரேட் பண்ணி தலைமையை நெஹ்ரு ஆர்ட்ஸ் காலேஜினுடைய கரஸ்பாண்டன்ட் டாக்டர் கிருஷ்ணகுமார் தலைமை தாங்கினார். AV வரதராஜன் அவர்கள் சீஃப் கெஸ்டா குழந்தைகளுக்கு பாராட்டுகள் தெரிவித்தார். இந்த நிகழ்வுக்கு முக்கியமாக ஏராளமான நன்கொடையாளர்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கின்றார்கள். அத்தனை நன்கொடையாளர்களுக்கும் நிறுவனம் சார்பாகவும் ரோஜா கூட்டம் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்த எங்களுடைய ட்ரஸ்டீஸ் மற்றும் எங்களுடைய பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றி கூறுகிறேன். இந்த நிகழ்வு ஐயப்ப பூஜா சங்கத்தில் நடத்துவதற்கு எங்களுக்கு உதவியாக இருந்த பிராமண சபையுடைய தலைவர் கணேசன் அவர்களுக்கும், அதேபோல் கோயம்புத்தூர் பிராமண சபையுடைய தலைவர் சங்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறுகிறேன். NMCD ஆனது கடந்த 36 வருஷ காலமாக மலைவாழ் மக்கள் மற்றும் அதேபோல் HIV/AIDS பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக செயல்படுகின்றது. ஏராளமான கார்ப்பரேட்ஸ் இப்பொழுது CSR நிதியுதவியுடன் ஏராளமான ப்ராஜெக்ட்ஸ் திட்டங்கள் எடுத்து செய்து வருகின்றோம். முக்கியமாக மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்காக சுகாதாரம் மற்றும் கல்வி மேம்பாடு திட்டத்தில் இப்போ நாங்கள் முழு ஃபோக்கஸ் செலுத்தியிருக்கின்றோம். நன்றி.